சம்மர் லீவில் எல்லார் வீட்லேயும் வந்து ரொட்டீன் சேஞ்ச் ஆகிருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிக்கிறதும் லேட்டு, தூங்குறதும் லேட்டு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையில் ஒரு அம்மா எப்பொழுதுமே வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இன்றைக்கி சோளக்கருது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. வேணுமான்னு கேட்டாங்களா, 50 ரூபாய்க்கு வந்து 8 பீஸ் கொடுத்தாங்க. நானும் யோசிச்சுட்டே வாங்கினேன், என்னடாப்பா 50 ரூபாய்க்கு 8 பீஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாலாம் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேக போட்டுடலான்னு. ரொம்ப பிஞ்சு கருது, அதனால் வந்து குக்கரில் வேக போட வேணாம் அப்படின்னு இட்லி பானையிலே வேக வச்சுட்டேன். தண்ணி வச்சுட்டு அதில் சோளக்கருதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலான்னு சொல்லி வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பழம்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சா கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரேலே போட்டு வச்சுருந்தேன். அது குட்டி பாப்பா எங்கே பார்த்தாலும் இறச்சி வச்சுருக்கா. கூட்டும்போது தான் ஒன்று ஒன்றா கையில் கிடைக்கிது. எப்பொழுதுமே வந்து சனுஸ்கா ஸ்கூல் விட்டுட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் இல்லைங்களா, அப்பயே வந்து எல்லாத்தையும் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன், வீடெல்லாம் நீட் பண்ணிவிடுவேன். இப்போ எல்லாமே ரொட்டீன் சேஞ்ச் ஆனதுனால எதுவுமே கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. எனக்கு எப்படாப்பா லீவ் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்றது